இன்னைக்குரிய டிவோஷன் நிதானம். நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். இந்த வசனம் சொல்லுது. எந்த சிச்சுவேஷன்லயும் நிதானத்தை இழந்து விடாது இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம எழும்பி ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிற ஜெபத்துல நிதானத்துக்காக ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எந்த நிலையிலும் என்ன போராட்டம் வந்தாலும், எந்த நெருக்கத்தின் மத்தியிலும், என்ன மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் நிதானத்தை இழந்து விடாதபடி என்ன வழி நடத்தும்னு நம்ம ஜெபிக்கணும். நிதானம் இழந்தோர் எந்த முறையில செயல்படுவாங்க என்பதை யாராலுமே கணிக்க முடியாது. சிலர் நிதானம் இழந்து ரொம்ப கெட்ட வார்த்தைகளை பேசி விடுவாங்க. சிலர் அடிச்சிருவாங்க. சிலர் கொலை கூட செய்து விடுவாங்க. இவைகளை எல்லாம் செய்துவிட்டு அதன் பின்னர் இத குறித்து நம்ம எவ்வளவு வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் ஒரு யூஸும் இல்ல. மோசேயின் இடத்துல கர்த்தர் 2ஆம் முறை பேசுறப்ப, நீ கண்மலையோடு பேசு, அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும்னு சொல்றாரு. ஆனா மோசே இஸ்ரவேலரின் முறுமுறுப்பை தாங்க முடியாம தன்னுடைய நிதானத்தை இழந்து கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுமோ என்று சொல்லி கோலினால் கண்மலையை அடிச்சிடுறாரு. பேச அவர் நிதானம் இழந்து விட்டபடியா அப்படி அடிச்சிடுறாரு. அதனால ஏற்பட்ட விளைவு என்னன்னா, மோசையால கானானுக்குள்ள பிரவேசிக்கவே முடியல. பல முறை அவர் கர்த்தரிடத்துல கேட்டும் பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. 2வது, நிதானம் இழந்த இன்னொரு மனுஷன் யாருன்னா உசியா. அவன் நிதானம் இழந்ததுனால ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலைய அவசரப்பட்டு தன்னுடைய கைகள்ல எடுத்து தூபம் காட்டுறாரு. அதோட விளைவு என்னன்னா பரிதாபமா அமையுது. அவர் மரணம் அடையிற வர குஷ்டரோகியா இருக்காரு. ஒருவேளை நீங்க நிதானம் இழக்கும் நிலை வரப்ப தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேளுங்க. நிதானம் இழப்பதினால கோபம், வைராக்கியம், கசப்புணர்வுகள் நம்மளுக்குள்ள நுழைஞ்சு நம்மள பாழாக்குங்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும். 3வது, பேதுரு நிதானம் இழக்கிறாரு. தன்னுடைய பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனாகிய மல்கூசுடைய காதை வெற்றாரு. ஏசு கிறிஸ்து இத கவனிக்கிறாரு. அந்த காதை மறுபடியும் ஒட்ட வைக்கிறாரு. பேதுருட்ட அன்பா சொல்றாரு, பட்டயத்தை உன் உரையில போடுன்னு. நிதானம் இழப்பது போல சூழ்நிலைகள் வரப்ப ஜெப அறைக்குள்ள ஓடிருங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றி எல்லாம் அடங்கி போற வரைக்கும் அவரை துதித்து கொண்டே இருங்க. பல தீமைகள்ல இருந்து நம்மள இந்த ஜெபம் தப்புவிக்கும். நிதானமா செயல்பட கிருபை தாங்க ஏசப்பா. ஆமேன்.